கௌதம், என்ன சரியான காட்டுக்குள்ள வந்து இந்த இடம் நான் இங்க பார்த்த மாதிரி இருக்கே. நீ பார்த்த இடமே தான், உனக்கு தெரிஞ்ச இடம் தான், பார்த்த இடம் தான், நீ பழகுன இடம் தான், விளையாண்ட இடம் தான், உனக்கு பிடிச்ச இடம் தான். என்ன கௌதம் வளர்ற? பிடிச்ச இடம், பழகுன இடம், விளையாண்ட இடம். ஆனா எனக்கு இந்த இடம் தெரியுது, நான் இங்க பார்த்த மாதிரி இருக்கு. நான் அப்பவே நினைச்சேன், என்ன எங்க அப்பா வீடு ஊர் பக்கம் மாதிரி போற மாதிரி இருக்கேன்னு. நீ தான் இல்ல இல்ல இல்லன்னு சொல்லி கூட்டிட்டு வந்த. கௌதம், இது மாதிரி தான் கௌதம் எங்க அப்பாவோட ஏரியா இருக்கும். எங்க அப்பாவோட இடம்லாம் இது மாதிரி தான் இருக்கும். அந்த வயல்காடெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். சின்ன வயசுல அங்கதானே நான் விளையாண்டது. அதான் அதே மாதிரி நீயும் சொல்ற நான் விளையாண்ட இடம் அப்படி இப்படின்னு. அதே தான், நீ விளையாண்ட இடமே தான் நானும் சொல்றேன். நிஜமாவா? இது எங்க அப்பாவோட இடமா? ஆமா, அது ஓகே. எதுக்கு நீ இங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்க? சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் சொல்லிட்டு சின்ன வயசுல நான் விளையாண்ட இடத்த பார்க்கறதுக்காக கூட்டிட்டு வந்தியா? ஷோ, சரியான லூசா இருப்ப போல நீ. யாரு? நான் லூசா? யாரு லூசுன்னு இப்போ நான் சொல்றேன் உனக்கு. நான் என்ன லூசா உன்னை சும்மா என்னத்த சொல்ல, உன்னோட பர்த்டேக்காக gift பண்ணலான்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தா. எனக்கு தான் நிறைய gift வாங்கி கொடுத்துட்டியே, அப்புறம் என்ன கௌதம்? gift அதை விட இது பெரிய gift. என்ன சொல்ற? அதை விட பெரிய கிஃப்டா? ஆமா, வெயிட் பண்ணு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்த்து ஷாக் ஆக போற. ஷோ, என்னன்னு எனக்கே ஒண்ணுமே புரியலையே. ஷாக்காக போறேங்கிற, எங்க அப்பாவோட ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்க, என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஏதோ பெருசா பிளான் மட்டும் பண்ணி வச்சிருக்கன்னு தெரியுது. பண்ணதெல்லாம் நான் இல்ல, இந்த பிளானு வேற ஒரு ஆளு. இரு, ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணு. ஷோ, என்னால வெயிட் பண்றதுக்கு டைம் இல்லப்பா, டக்குன்னு ரிவீல் பண்ணுப்பா. மாமா கொஞ்சம் வாங்க. வந்துட்டேன் மாப்பிள்ள. எங்க அப்பா. எம்மாடி? எம்மா? எப்பா, நானே இங்க வந்ததும் நிஜமாவே நம்மளோட இடம் நினைச்சேப்பா. கௌதம்கிட்ட சொன்னேன், கேளுங்களே. ஆமா மாமா. என்ன, நான் விளையாண்ட இடம் மாதிரி இருக்கு, சின்ன வயசுல பழகுன இடம் மாதிரி இருக்குன்னு உங்க பொண்ணுக்கு ஒரே டவுட்டு. அப்புறம் ஆமா, நீ விளையாண்ட இடம் தான், உங்க ஊரு தான் சொன்னேன். ஆனா உங்களை பார்த்தது இன்னும் ஷாக்கு தான். அப்பா, என்னப்பா நீங்க மட்டும் வந்திருக்கீங்களா? அம்மா எல்லாம் வரலையாப்பா? இல்லம்மா, உங்க அம்மா வரலன்னு சொல்லிருச்சு. நான் மட்டும்தான் வந்தேன், அம்மாவே வரல. நான் என்னத்தப்பா வந்தேன்னு உங்க அப்பத்தாவும் சொன்னுச்சு. சரி, நம்ம மட்டும் போலான்னு சொல்லி வந்தேம்மா. அப்பா, நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்னு சொல்லி. என்னப்பா சிரிக்கிறீங்க? அப்பா, நம்ம சொந்த வீட்டுக்கெல்லாம் போமா? வேண்டாம்மா, அங்க உங்க பெரியப்பா இருக்காக, எதுக்கு அங்கெல்லாம் நம்ம போய்கிட்டு, வேண்டாம் விடு. அப்படியா? சரிங்க மாமா. அப்புறம் சொன்னது அதான் மாப்பிள்ள, எல்லாம் ரெடியா இருக்கு. ஃபைல்லாம் எங்க மாமா? என்ன கௌதம் ஃபைல் அதுங்கிற? மேடம், இவ்வளோ நேரம் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணதெல்லாம் பெருசு கிடையாது. இப்போ உன்னை சர்ப்ரைஸ் பண்ண போற பாரு, இதுதான் உனக்கு பெரிய 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 gift மேடம். கௌதம், எனக்கு ஒண்ணுமே புரியல கௌதம், என்ன ஃபைலு? அப்பா, நீங்களாவது சொல்லுங்க. கௌதம் சொல்றது எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன ஃபைலு, ஏது, ஏதாவது சொல்லுங்கப்பா. ஒன்றும் இல்லைம்மா. மாப்பிள்ள இருங்க மாப்பிள்ள, இந்த வரேன். ஏமாம்மா? ஃபைல் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், இந்த எடுத்துட்டு வரேன். சரிங்க மாமா. கௌதம், என்ன? சொல்லு கௌதம். அப்பா ஏதோ ஃபைல் எதுன்றாரு, எடுக்க போயிருக்காரு. என்ன ஃபைலு ஏதுன்னு கொஞ்சம் தெளிவா தான் சொல்லு, எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 நிமிஷம் தான் வெயிட் பண்ணி அவங்க எடுத்துட்டு வரட்டும். அவங்க வாயாலே உன்கிட்ட சொல்லுவாங்க, அப்ப தெரிஞ்சுக்கோ. ஷோ, என்னன்னு அப்படியே மைண்டே குழப்பமா இருக்கே. என்ன ஏதுன்னு தான் உன் வாயால சொன்னா என்ன? இரு அன்பு. யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனா எங்களோட வயலுக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு அதுவும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாமாவே வந்துட்டாங்க. இரு மாப்பிள்ள, இந்தாங்க மாப்பிள்ள. அப்பா, என்ன ஃபைலுப்பா? மா, இந்த இடம்லாம் உன் பேர்ல எழுதலான் இருக்கேம்மா. அப்பா, நிஜமாவா சொல்றீங்க? ஏன்பா? எனக்கு வேண்டாம். ஏமா? வேணாம்ப்பா, நீங்க அம்மா கிட்டே கொடுங்க. ஏமா அப்படி சொல்ற வேண்டான்னு? அன்பு, ஏமா வேண்டான்னு சொல்ற? ஏய், எதுக்கு இப்ப உங்க அப்பாட்ட வேண்டாங்கிற? இல்ல கௌதம், எங்க அம்மாக்கு இப்ப எழுதி தரட்டும், எனக்கு வேண்டாம் கௌதம். ஏமா அப்படி சொல்ற? உனக்கு தான் உங்க அம்மாவும் எழுதி தர சொல்லியிருக்கு. அதுக்காக தான் உன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு மாப்பிள்ளைய உன்னைய இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். அதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனா இப்போ எனக்கு என் பேர்ல இது வேண்டாம்ப்பா எனக்கு. எதுக்கு அன்பு வேணாங்கிற? சொல்லு, ரீசன் என்ன?
இல்லை கௌதம், எங்கள் அம்மா நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த இடத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அது என்னையான்னு தெரியுமா? நான் சின்ன பிள்ளைய வச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது சொத்து கொடுங்கன்னு எங்கள் அம்மா எவ்வளவோ போராடினாங்க எங்கள் பெரியப்பா வீட்டில். எங்கள் அப்பாவும் இங்கே இல்லையா, ஆனால் எங்கள் பெரியப்பாலாம் நாங்கள் தர முடியாது அப்படின்னு ஒரே பேச்சாக சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா நம்ம பிள்ளைய வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இந்த இடத்துக்காக அவங்க பேராத போலீஸ் ஸ்டேஷனில் அங்கங்கே போனாங்க வந்தாங்க தெரியுமா? ஆனால் இந்த இடம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. கடைசியில் எங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் இந்த இடம் எங்களுக்கு வரணும்னு இருந்திருக்கும் போல. அதான்ப்பா சொல்கிறேன். அம்மா அவங்க பேரில் எழுத அவ்வளோ கஷ்டப்பட்டாங்கப்பா, ஆனாலும் யாருமே தரலை. அதனால் அவங்க பேர்லேயே நீங்கள் எழுதி வைங்கப்பா, அம்மா பேரில். என்னம்மா இப்படி சொல்ற? லூஸ் மாதிரி இப்போ எதுக்கு நீ அன்பு அழுதுகிட்டு இருக்க? உங்க அப்பா உன் பேர்ல எழுத சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. உங்க அம்மாவும் உன்னோட பேர்ல தான் எழுத சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் வயசாயிருச்சு பத்தியா, இனிமே உன்னோட பேர்ல தான் எழுதுவாங்க. அவங்க பேரில் இருக்கட்டும் கௌதம், கொஞ்ச நாளைக்கு. அவங்களும் ஆசைப்பட்டது தெரியுமா? அவங்க ஹாப்பி ஆவாங்கல்ல உங்கள் பேரில் எழுதுனா. அதுக்காக தான் கௌதம் நான் சொல்கிறேன். நீ சொல்றது புரியுது அன்பு, இருந்தாலும் இல்லை கௌதம், பாவம் எங்கள் அம்மா. அப்பா நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்கப்பா. இல்லம்மா, அவங்க அம்மா பேர்லலாம் இனிமே எழுத முடியாது. உன்னோட பேர்ல தான் எழுத முடியும். நீ என்னம்மா சொல்ற? ஏய், உங்க அம்மா உன்னோட பேர்ல எழுதணும்னு ஆசைப்படுறாங்க, வீடு. எனக்கு அவ்வளோக்கா விருப்பம் இல்லைப்பா. மா, உன் பேர்ல தாம்மா எழுதணும். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம்ப்பா. உங்க அம்மாவும் எவ்வளோ சொன்னாலும் அன்பு பேர்ல தான் எழுதணும்னு ஒரே பேச்சா சொல்லிருச்சு. நான் இப்போ எழுதாம போனேன்னா உங்க அம்மாக்கு எனக்கு சண்டை தான் வரும். என்ன சொல்ற நீ? புரிஞ்சுக்கோ அன்பு உங்க அப்பா சொல்றத. ம் சரி கௌதம், அப்போ ஓகேப்பா. சரிம்மா, பா, இது அவ்வளோத்துலயும் சைன் போடு. சரி வா, இது அவ்வளோத்தையும் சைன் போடு. இந்தம்மா. சே அப்பா, நீங்கள் இப்படிலாம் திரும்பி வருவீங்க, எங்களுக்கு இப்படிலாம் நடக்கும்னு நாங்கள் நினச்சே பார்க்கலப்பா. ஆனால் நாங்கள் நினைக்காத அளவுக்கு நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்களேப்பா. அப்பா எனக்கு என்ன தெரியுமா, நீங்கள் இதெல்லாம் எனக்கு கொடுத்தது பெரிய விஷயமே கிடையாதுப்பா. அம்மாவை கடைசி வரைக்கும் சந்தோஷமாக அவங்கள வச்சுக்கணும், அது மட்டும் தான் எனக்கு ஒரே ஆசைப்பா. நீ கவலையே படாதம்மா, உங்க அம்மாவை நான் நல்லா பார்த்துப்பேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரி அன்பு, ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? அழாம சைன் போடு. ம் சரி கௌதம். எதுக்கு நீ இவ்வளோ ஃபாஸ்டா வர சொன்ன? உனக்கு என்ன நடக்குதுன்னு முதல்ல தெரியுமா எங்கள் வீட்டில்? உங்க வீட்லயா? என்ன நடக்குது கௌசி? நீங்க பாரு அரவிந்த், நான் என்ன சொல்றதுன்னு தெரியல அரவிந்த். அந்த அளவுக்கு எங்க வீட்டில் நடக்குது தெரியுமா? நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அரவிந்த். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஷோ, எதுக்கு கௌசி இப்படி தேமி தேமி அழுகுறா? அழாத கௌசி, என்ன நடக்குது என்ன ஏதுன்னு விவரமா சொல்லு. இப்படி சொல்றதுக்கு முன்னாடியே அழுதுட்டு இருந்தீங்கன்னா எனக்கு என்ன கௌசி புரியும்? இங்க பாரு அரவிந்த், என்ன தெரியுமா விஷயம்? என்ன சொல்லு. அரவிந்த், என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. எங்க அப்பாவும் அண்ணனும் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்க எங்க அப்பா கூட ஒரு பேங்க்ல வேலை பார்க்குற பையனை பார்த்துருப்பாங்க போல. அங்க பார்க்கறதுக்காக நேரா போயிட்டாங்க. அதனால தான் உன்னை நேரடியாக கூப்பிட்டு விஷயத்த சொல்லணும்னு இங்க வர சொன்னேனே. கௌசி, என்ன சொல்ற? இவ்வளவு நடக்குதா? அட கடவுளே, இப்பதான் என்கிட்ட வந்து சொல்ற நீ? ஆமா, அன்னைக்கு நம்ம கோவில்ல பார்த்து மீட் பண்ணி பேசணும் பத்தியா? அன்னைக்கு யாராவது நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்மள பார்த்தாங்களா? ஆமா, ஆமாவா? யாரு? எங்க சித்தப்பா ஒய்ஃப், அதான் என்னோட ஃப்ரெண்ட் அருவி. உனக்கு தான் தெரியுமே, நான் சொல்லியிருக்கேன்ல. அந்த பொண்ணா? பார்த்துட்டு உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டாங்களோ? அவ தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அரவிந்த். அவ சொல்லி தான் இவ்வளோ ஏற்பாடு நடக்குது. சரி கௌசி, இப்ப என்ன பண்ணணுங்கிற நீ? என்ன பண்ணணும்லாம் எனக்கு தெரியாது. எங்க வீட்டில் வந்து நீ பேசு. ஷோ, உங்க வீட்டில் வந்து பேசணுமா? நான் தான் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மாசம் வெயிட் பண்ணு, 1 மாசத்துல வேலை கிடைச்சிடும் நானும் உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன்ல. அப்புறம் எதுக்கு நீனு? என்ன இன்டர்வியூ? என்ன இன்டர்வியூனா? இன்டர்வியூ தான். ஒரு கம்பெனிஸ் ஏறி இறங்கிட்டு இருக்கேன் நானே, சரியா வேலை கிடைக்கல அப்படின்னுட்டு. நீ வேற கௌசி, என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரி என்ன இன்டர்வியூன்னு கேட்குறான். சரி அரவிந்த், இப்போ நீ என்ன முடிவு பண்ணுற சொல்லு. எனக்கு இன்னைக்கு பார்த்தா ஒரு 10 டேஸில் கூட வச்சிருவாங்க போல. அந்த அளவுக்கு முன்னேற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எங்கள் அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க, எல்லாருக்கும் ஓகே தெரியுமா? நான் மட்டும்தான் வேணான்னு சொல்கிறேன். நான் வேணான்னு சொல்கிறதெல்லாம் யாருமே கண்டுக்க மாட்டாங்க போல அரவிந்த். என்ன பண்ணுறதுன்னு தெரிலப்பா. அதான் உன்கிட்ட நேரடியாக வந்து சொல்லிட்டேன். என்ன கௌசி, இது எத்தனை நாளாக நடந்துட்டு இருக்கு?
ஒரு 4 நாளா இருக்கும். 4 நாளாக நடக்கிறது இப்போதான் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா அசால்ட்டா. 4 நாளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஏதாவது பேசியிருப்பேன்ல. என்னப்பா இப்படி சொல்ற? அப்போ இப்போ எதுவும் பேச முடியாதா? அப்படி சொல்லல. உங்க ஃபேமிலியில உங்க அம்மா கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லி கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வர்றது பெரிய விஷயம் இல்லை கௌசி. ஆனா நான் யார்கிட்டயும் இன்ன வரைக்கும் வீட்டில் சொல்லவே இல்லையே. என்ன சொல்ற அரவிந்த்? உங்க வீட்ல இன்ன வரைக்கும் நீ சொல்லவே இல்லையா? ம், ஆமா. என்கிட்ட அன்னைக்கு சொன்னேன்னு சொன்ன. ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் சொல்லிட்டேன். சரி ஓகே, நீ அழாத கௌசி. ப்ராமிஸ், உனக்கிட்ட நான் எத்தனையோ தடவை ப்ராமிஸ் பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு போயிட்டு எங்கள் வீட்டில் பேசிட்டு கண்டிப்பாக நாளைக்கு நான் கூட்டிகிட்டு வரேன், சரியா? அரவிந்த், கண்டிப்பா நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் நாளைக்கு. நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு தெரியாது அரவிந்த். என்னை மட்டும் மிஸ் பண்ணிடாத. நானும் ஒன்று மிஸ் பண்ணிட முடியாது. கண்டிப்பா நாளைக்கு நீ எல்லாரையும் கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வரணும். சரி கௌசி, நீ எதை பற்றியும் கண்டிப்பாக நினைக்காத. கண்டிப்பாக நான் நாளைக்கு அம்மா கிட்ட அப்பா கிட்ட எல்லாம் போய் பேசிட்டு நாளைக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன். ஆ சரி அரவிந்த், நான் வந்து டைம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி நான் வீட்டுக்கு போறேன். ஓகே கௌசி, பார்த்து பத்திரமா போ. சரிப்பா. ஐயோ, இப்போ என்ன கௌசி வந்து இப்படி சொல்லிட்டு போகுது. நான் சரியான பொய் சொல்லில வச்சிருக்கேன் கௌசி கிட்ட. நான் எப்படி அதெல்லாம் மறைச்சு நான் உண்மையை சொல்ல போறேன்னு தெரியலையே. கடவுளே, என்ன இப்படி என்ன மாட்டி விட்டுட்டு நல்லா. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்போ எப்படி நான் நான் எதுவுமே நான் சரியான பணக்காரன்னு கௌசி நினச்சிட்டு இருக்கு. ஆனால் எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லைன்னு கௌசிக்கு தெரியாதே. எங்கள் வீடெல்லாம் பார்த்துச்சுன்னா அவ்வளவுதான். நாளைக்கு நான் அம்மா அப்பாவை எப்படி ரெடி பண்ணி நான் கூட்டிகிட்டு போவேன்?